ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் காஜு கட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் முந்திரி பருப்பு நான் ஒரு கப்பில், அதாவது 200 கிராம் இருக்குது. இந்த கப்பில் முக்கால்வாசி எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம பொடியாக அரைச்சிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். அரைச்ச பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா அது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம கையை வச்சுவே நல்லா பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அதே கப்பில் ஒரு ஹாஃப் இதுக்கு நான் சீனி எடுத்திருக்கேன். அதுவுமே ஒரு 200 கிராம் இருக்கும். பேனில் போட்டுட்டு அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இது நம்ம ஜீராவுக்கு தான் ரெடி பண்ணுறோம். ஸோ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா திடீர்னு சீனி கருகிடக்கூடாது. தண்ணி தான் ஊற்றிருக்கோம், பட் இருந்தாலுமே ஒரு சில ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது சீனி ஒன்று அடி பிடிக்கும், இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். நெக்ஸ்ட்டு இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் பால் ஆட் பண்ணுறேன். இந்த பால் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சீனி பாகில் ஏதாச்சும் அழுக்கு இருக்குது அப்படின்னா இந்த பால் அதை நமக்கு தனியாக மேலே எடுத்து கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட்டு அதை நம்ம ஒரு சல்லடை வச்சு அப்படியே வடித்து எடுத்துக்கலாம். நான் பண்ணுறேன் பாருங்கள். அந்த அழுக்கெலாம் மேலே வந்துருச்சு. ஸோ நான் அப்படியே வலித்து எடுத்துக்கிறேன். தெரியுது பாருங்கள் அழுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு ஜீரா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம முந்திரி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட ஆட் பண்ணி நல்லா விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்று அடி பிடிச்சிரும், இன்னொன்று நல்லா அப்படியே கெட்டியாக ஆரம்பிச்சிரும். ஸோ இது ரெண்டுமே நம்ம பண்ண அதாக விட்டுறக்கூடாது. ஸோ நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, விடாமல் கிண்டுங்க. இந்த சீனி பாகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது மெல்ட் ஆகி அப்படியே ஒரு நல்லா மாவு பதத்துக்கு வந்துடும். இந்த முந்திரி இப்போ பாருங்கள், ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி வந்துருச்சு. இன்னும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சு இல்லையா. இந்த மாதிரி வந்தோன்னே நான் என்னோடய ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வைக்கணும். ஸோ நல்லா இந்த மாதிரி ஆற வைக்கணும். ரொம்ப ஃபுல்லாக ஆற வச்சிடக்கூடாது. ஒரு நார்மலான ஹீட்டு அதில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதை பாருங்கள், ஆறணுன்னு அதாவது அதில் நார்மலான ஹீட் இருக்குது. இது இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போ இதை நான் தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சு இந்த கட்டியாக இருக்குது இல்லையா, அந்த கட்டியெல்லாம் நம்ம கையாலேயே நசுக்கி விடணும். ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது, சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சு நசுக்கி விட்டுருக்கேன். என்ன அப்படின்னா கை கொஞ்சம் சுடும், அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக நசுக்கி விட்டுட்டேன். நல்லா இருக்குது மாவு மாதிரி. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையக்கூடாது. நம்ம குலோப் ஜாமுன் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பதத்தில் பிசைவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும். நான் இன்றைக்கி என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, நெய் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். அதனால தான் நான் உங்கள்கிட்ட 4 ஸ்பூன் சொல்கிறேன். 4 ஸ்பூன் ஆட் பண்ணுங்க போதும். ஸோ பிசைஞ்சு முடித்த பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நான் நெய் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிட்டேன். இந்த தட்டில் வச்சு நல்லா இந்த மாதிரி அமுக்கி நல்லா ஒரு சதுர ஷேப்புக்கோ இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு கட் பண்ணி முடிச்சிருங்க. முடிச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான காஜு கட்லி ரெடி. நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. நான் இன்றைக்கி நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன். நீங்கள் கரெக்டாக 4 ஸ்பூன் சேருங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ காஜு கட்லி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.